தாய் வீடு பிப்ரவரி 2026. வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து. எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன். வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. மன்மதனோடு வாதம் புரிந்தவளாக மட்டுமே ரதியானவளை இதுவரையில் பார்த்தோம். இந்நிலையிலிருந்து அநீதிக்கு எதிரானவளாகவும் சமூகத்தின் குரலாகவும் ரதி பரிமாணம் பெறுவதை அவதானிக்க முடியும். காமன் பொட்டலில் தூரத்தே அமர்ந்திருந்த நிலையில் தற்போது சபையோரின் முழு கவனமும் ரதியை நோக்கியதாகவே அமையப்பெறும். மதனுடன் சேர்ந்தே ரதி பாத்திரம் இணைந்து ஆடுவதை அவதானித்தோம். தற்சமயம் களத்தில் ரதி தனித்து ஆடுவதை அவதானிக்க முடிகிறது. சிவன் வீற்றிருக்கும் திசையை நோக்கியவளாக கரும்பு கணையுடன் ஆட்டம் தொடரும். அனல் தகதகவென எரிந்து கொண்டிருக்கும் தருவாயாக அமையும். இந்நிலையில் ரதி பாத்திரம் ஏற்றவருக்கு உச்சக்கட்ட மருள் நிலை வருவதுண்டு. மருள் நிலையை கட்டுப்படுத்தும் முனைப்பில் ஏற்பாட்டாளர்களின் பங்கேற்பு முக்கிய கவனத்தை பெறுவதாக அமையும். ரதி பாத்திரம் ஏற்றவர் சுடர்விட்டு எரியும் சுவாலையை நோக்கி பாயும் எத்தனிப்பே முனைப்பு பெறும். இதனை கட்டுப்படுத்தும் அவதானமும் ஏற்பாட்டாளர்களின் பொறுப்புக்கூறல் ஏற்பாடும் அவதானத்திற்குரியதாகும். சிவனின் கொடூர நிலையை விமர்சிக்கும் போக்கில் ரதியின் வாதங்கள் கவனத்தை பெறுகின்றன. இவ்வாத முனைப்போடு புராண சம்பவங்கள் மேற்கோள் காட்டப்படுவதை உற்று நோக்கலாம். என்ன குற்றம் செய்தார் என்று எரித்தீரே என் மன்மதரை, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படியும் பட்டது நினைவிருக்கிறதா? கல்லடி வில்லடி சொல்லடிப்பட்ட அனுபவங்கள் எத்தனை எத்தனை. வில்லால் அடித்த விஜயனை ஞாபகம் இருக்கிறதா? பார்த்தீபன் அடித்த அடியை மறந்து விட்டீரா? அப்பொழுதெல்லாம் இந்த அக்கினி எங்கே போனது? கொடூரமாகவா என் மன்னவன் உன்னை தாக்கினார்? மென்மையான மலர்களாலேயே உன்னை ஸ்பரிசித்தார். 5 மலரெடுத்து உனக்கு சாற்றி அர்ச்சித்தவரை மாய்த்து அழித்தீரே. அவர் என்ன குற்றம் செய்தார் என்று இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்? எனது நிலையை எண்ணியாவது நீர் தீர்மானம் எடுத்திருக்க வேண்டுமல்லவா? என்னதான் குற்றம் இருப்பினும் மருமகன் என்றாவது நீ பார்த்திருக்க வேண்டுமல்லவா? பித்து பிடித்த நிலையில் தான் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தீரோ? இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது உன் புத்தி நிலை என்னவாக இருந்திருக்கும்? விஷமருந்திய நிலையால் உனக்கு அறிவில்லாமல் போய்விட்டதா என்றவாறான உள்ளடக்கத்துடன் ரதியின் குரலாக காமன் மாஸ்டர்களினால் பாடல்கள் இசைக்கப்படும். காமன் கூத்து களத்தில் கூடியிருந்த மக்கள் கலைய ஆரம்பிப்பார்கள். காமன் கூத்தை பார்த்த நிலையில் பார்வையாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல ஆரம்பிப்பார்கள். கூத்து ஏற்பாட்டாளர்கள் சற்று ஓய்வை எடுத்துக்கொள்ளும் தருவாயாக அமையப்பெறும். ரதி தனது பாதிப்பான நிலையை ஊருக்கு எடுத்து செல்லும் நோக்கில் ஊர்வலமாக செல்ல எத்தனிப்பாள். பெண்களின் சமூக அணிதிரட்டல் செயன்முறையின் அடையாளமாக ரதியின் பிரச்சார ஊர்வலம் அமையப்பெறும். பெண்களின் இயங்கும் இயலும் தன்மையின் அடையாளமாகவும் இவ்யாத்திரை உற்று நோக்கப்படுகிறது. ஐயோ திருவுளமே ஐயோ திருவுளமே என்ற கோஷத்துடன் ரதியின் பாதிப்பு நிலை மன்றாட்டமாக தொடரும். காமன் மாஸ்டர்களினால் இசைக்கப்படும் ஒப்பாரி பாடல்களுக்கு ஊர்வலத்தில் இணையும் குழுக்களிடமிருந்து ஐயையோ ஐயோ ஐயையோ ஐயோ என கோரஸாக ஒலி பிறப்பிக்கப்படும். அதற்கேற்ற தப்பிசையோடு ஆட்டம் பாட்டமாக ஊர்வலம் முன்னகர்த்தப்படும். இவ்வாறு முன்னகரும் ஊர்வலத்தில் ரதி மடிப்பிச்சை ஏந்தும் செயற்பாட்டிலும் ஈடுபடுவார். இச்சந்தர்ப்பத்தில் ஊர் மக்கள் ரதிக்கு தட்சணை வழங்குவதுண்டு. கூத்து தொடங்கும் தருவாயில் மொய்யாக பணம் வசூலிக்கின்றது. நிறைவுறும் தருவாயில் பிச்சையாக பணம் வசூலிக்கப்படும் செயற்பாடுகளும் அவதானத்திற்குரியவையாகும். இவ்வாறு வசூலிக்கப்படும் பணம் காமன் கூத்து ஏற்பாட்டு செலவுகளுக்காக பயன்படுத்தப்படும். முழு தோட்டத்தையும் சுற்றி இவ்வூர்வலம் வரும். தோட்டங்களில் வீடொன்றில் மரணம் சம்பவித்ததன் பின்னர் அந்த தோட்டத்தில் உள்ளவர்கள் ஆறுதல் சொல்லுவதும் அடுத்த கட்ட செயற்பாடுகளில் ஊரவர்கள் இணைந்து செயற்படுவதும் கட்டாயமான விடயமாகும். மரண நிகழ்வில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் ஊரவர்களினால் வழங்கப்படும் கட்டை மொய் சேகரிப்பு பணம் பெரிதும் உதவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தோட்டங்களில் மரண நிகழ்வொன்றில் கட்டை மொய் பிடிக்கும் வழக்கம் தொடர்தேர்ச்சியாகவே பின்பற்றி வரப்படுகின்றது. மரணத்தின் பின்னர் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதில் இவ்வாறு சேகரிக்கின்ற கட்டை மொய் பணம் பெரிதும் பிரயோசனப்படுத்தப்படுகிறது. அவ்வாறான நிலையை வலியுறுத்தும் களமாகவும் மதனின் தகனத்தை அடுத்து தனித்து விடப்பட்ட ரதிக்கு ஊரவர்கள் பணம் கொடுத்து உதவுகிற போக்கு காணப்படுகின்றது. இச்சந்தர்ப்பமும் ஒருவருக்கு ஒருவர் உதவுதல் வேண்டும் என்ற பண்பு தொடர்வதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். துக்க செயற்பாடுகள் மட்டுமன்றி மகிழ்வான சம்பவங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளும் மனப்பாங்கை வளர்த்தெடுக்கும் கைங்கரியமும் இக்கூத்தினூடாக வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளதையும் அறியலாம்.
கட்டை மொய் பிடித்தல் செயல்முறையானது தோட்டத்தில் உள்ள மரண கமிட்டி, தோட்ட கமிட்டி, கோயில் கமிட்டி ஆகிய அமைப்பினர்களாலேயே பொறுப்பாக சேகரிக்கப்படும். இவ்வாறு சேகரிக்கப்படும் பணத்திற்கான வரவு செலவு விடயங்களை மரணத்தை அடக்கம் செய்த பின்னர் பொதுவழியில் கணக்கு வரவு விபரம் பார்க்கப்பட்டு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதுண்டு. பின்னர் மீதமாக உள்ள தொகை வீட்டு உரித்தானவரின் கையில் ஒப்படைக்கப்படும். பொதுவழியில் வழங்கப்படும் கொடுப்பனவானது இறுதி நல்லடக்கத்துடன் தொடர்புபட்ட செலவுகளுக்குரியதாக அமையும். ரதியின் ஊர்வலத்தில் ரதியின் குரலாக பல பாடல்கள் இசைக்கப்படுவதுண்டு. மன்மதனின் பிரிவை தாங்காத சோகமும் சிவன் மீதான கோபமும் எதிரொலிக்கப்படுவதுண்டு. ஐயோ திருவளமே, ஐயோ திருவளமே, ஆசையுள்ள என் புருஷா அங்கஜவேல் சிங்காரா, போக வேண்டாம் என்றேனே பெண்மணியாள் என் மொழியை ஏகமாக நீ மறுத்து சாம்பல் ஆகலாமோ என வினா தொடுத்து தன்னிலையை எடுத்துரைக்கும் போக்கினையும் அவதானிக்கலாம். இதன் தொடர்ச்சி நிலையில் ரதியின் தரப்பால் பல ஒப்பாரி பாடல்கள் இசைக்கப்படுவதுண்டு. இவ்வாறு இசைக்கப்படுகின்ற பாடல்கள் இக்கூத்து களத்தில் மட்டுமல்ல, தோட்டங்களில் கணவனை இழந்து நிற்கும் பெண்களுக்கும் மரண நிகழ்வின் போது பாடப்படுகின்றமை அவதானத்திற்குரியது. இப்பாடல்களும் இவ்வாறு இடம்பெறுவதுண்டு. இதனை தழுவிய வகையில் ஒப்பாரி பாடல்கள் இசைக்கப்படுவதுண்டு. எடுத்துக்காட்டாக, தோட்டத்து மகிழம்பூ என்னை தேடிய ராசாவே, துணையான தாளம்பூ என் காமவேள் சிங்கராஜா, கரும்புவில் மாறா, நான் தலையில் மயிரிழந்தேன், தாவிச் சரடிழந்தேன், தலைக்கெண்ணை சீப்பிழந்தேன், சவ்வாது பொட்டிழந்தேன், இந்த தட்பரன் வசப்படியே நான் தரையில் புரண்டழுதேன் என காமன் கூத்தில் பாடப்படுவதைப் போலவே மலையகத்தில் மரண வீடுகளில் ஒப்பாரி பாடல்கள் பாடப்படுவதுண்டு. கேட்போர் மனதினை உருக்கும் வகையில் பாடப்படுகின்ற இப்பாடல்கள் சோகரசம் நிரம்பியவை. ஆத்துல வாழை வச்சு அலற பழுத்ததாலும் ஆகாத வாழையின்னு என்ன ஆத்துல தள்ளுவாங்க, குளத்துல வாழை வச்சு குளற பழுத்ததாலும் கோபமுள்ள வாழையின்னு குளத்துல தள்ளுவாங்க, ஆத்தங்கரையோரம் அன்னம் போல் குந்தியிருந்தேன், அம்பு மேல் அம்பு போட்டு குண்டு மேல் குண்டு போட்டு இந்த அம்புப்பட்ட காயமது அணையா நாள் செல்லுமையா என மரண வீட்டுகளிலும் இவ்வாறான பாடல்கள் பாடப்படுகின்றன. கதை அம்சத்தின்படி வேறுபட்ட அவதானத்தோடு நோக்கத்தக்கதாக அமைகிறது. அக்கதை அம்சத்தை காட்சிப்படுத்தும் முனைப்பில் காமன் கூத்து தளம் பின்வருமாறு அமையப்பெறும். மதன் எரிந்ததை அடையாளப்படுத்தும் நிகழ்வோடு மதன் வேடம் தரித்தவரின் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவார்கள். அதன் பின்னர் தப்பிசை முழங்க ரதி வேடம் தரித்தவர், காமன் மாஸ்டர்கள், ஊரவர்கள் தோட்டத்தை வலம் வருவார்கள். இறுதியாக பொட்டல் ஒன்று தயாரான நிலையில் இருக்கும். வழமையாகவே இத்தலத்தில் வைத்தே பின்வரும் செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள். வசூலித்த பணத்தின் தொகையை அறியும் பொருட்டு இந்த சந்தியில் வைத்து எண்ணுவார்கள். இப்பணம் மடிப்பிச்சை, கொள்ளிக்காசு என்ற பெயர்களால் அழைக்கப்படும். இவ்வாறு கிடைத்த பணம் காமன் கூத்தை நடத்துவதற்கான செலவை ஈடு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வணுகுமுறையுடனே கட்டை மொய் தொடர்பாகவும் அணுகப்படுகிறது. ஊர்வலத்தின் நிறைவு நிலையில் கூத்தோடு தொடர்பு பட்டவர்கள் அவரவர் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். கடந்த சில தினங்களாக கூத்தை அரங்கேற்றும் முனைப்பில் ஏற்பட்ட களைப்பு மற்றும் தூக்க நிலையிலிருந்து மீள்வதற்கான அவகாசம் நோக்கி வீட்டிற்கு விரைவார்கள். ரதி பாத்திரத்தை ஏற்றவர் தனது வீட்டிற்கு செல்லும் வேளையில் அவரது வீட்டில் ஆரத்தி எடுத்து வரவேற்பார்கள். இந்நிலையில் இன்றைய தின செயற்பாடுகள் நிறைவுக்கு வருவதாக அமையப்பெறும். ஆசையுள்ள என் மன்னவனே, என் நேசம் மறந்தீரோ, என்னை நடு வீதி விட்டீரோ, போக வேண்டாம் என எத்தனை முறை சொல்லியிருப்பேன், என் மொழியை கேட்காமல் எரிந்து சாம்பலாகலாமோ, வடக்கே மழை பொழிய வெள்ளம் வந்து மோதலிட என்னை தேடிய ராஜாவே, அந்த வெள்ளத்தை நீந்துவேனோ, வாகனரே என் ராசாவே, உலகத்தில் இனிமேலும் வாழ்வேனோ, வாழும் சக்தி எனக்கு இருக்குமோ, தெற்கே மழை பொழிய என் தெய்வீக ராஜா தென்றல் வந்து மோதலிடும், தித்திக்கும் செங்கரும்பே என் தேசிகனே, தோற்ற பாவியானேன், காய்க்கும் பருவத்தில் கனி பழுக்கும் நாளையிலே கரிகால எமன் உன்னை கண்டு வதைத்தானே, என்னை கண்கலங்க வைத்தானே, வெள்ளியால் கொள்ளி பண்ணி என் வேல்மாற ராசாவே, வாழை இலை போட்டு வலது பக்கம் நூலமர்த்தி பிண்டம் பிடித்து வைக்க உனக்கு புத்திரரும் இங்கில்லையே, பம்பை மயிர் வளர்த்தேன் என் காமத்துறை ராஜாவே, பாதி மயிர் உள்ளடக்கி ஒரு பச்சியை போல் நின்றழுகிறேன், கோரை மயிர் வளர்த்தேன் என் கொஞ்சும் கிளி ராஜாவே,
என் கணவன் மாண்டதினால் இந்த கொடும்பாவி பரமனிடம் ஒரு குரத்தியைப் போல் நின்றழுகிறேன் என ரதி தரப்பிலான நியாயங்கள் கேட்பவர் மனதில் கண்ணீரை வரவழைக்கும் தன்மை கொண்டவை. மதனின் பிரிவு நிலை குறித்து மதனை நினைத்து ரதி மன்றாடும் நிலையை மகாகவி காளிதாசரின் சித்தரிப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது. அச்சித்தரிப்பு பின்வருமாறு அமையப்பெறுவதை காணலாம். வெள்ளம் கரையை உடைத்து தாமரை செடியை பிடுங்கிவிட்டு போவது போல உங்களையே நம்பி உயிர் வாழ்ந்த என்னை தள்ளிவிட்டு எங்கு ஓடி சென்று விட்டீர்கள். நீங்கள் எனக்கும் நான் உங்களுக்கும் விரும்பத்தகாத எதையுமே செய்து கொள்ளவில்லையே. காரணமில்லாமல் ஏன் தரிசனத்தை தர மறுக்கிறீர்கள்? ஒருவேளை என் பெயரை தவறாக உச்சரித்ததால் நான் உங்களை ஒட்டியானத்தில் கட்டி வைத்ததை நினைத்து என் மீது கோபமா? தாமரை மலரால் நான் உங்களை அடித்த போது மகரந்தம் உங்களின் கண்களில் விழுந்து துன்பமுற்றதை ஞாபகப்படுத்தி கொண்டீர்களோ? நான் உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருப்பதை பல தடவைகள் வலியுறுத்தியுள்ளீர்கள். இது உண்மையென்றால் நீங்கள் உடலற்று இருக்கும் போது நான் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும்? மறு உலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் உங்களை பின்தொடர்வேன். மற்ற உயிர்களின் இன்பங்கள் உங்களையே நம்பியிருக்கின்றன. அவர்கள் ஏமாற்றமடைவார்கள். இரவு சூழ்ந்ததும் பேராவலுடன் வீட்டுக்கு போகும் பெண்களுக்கு உங்களை தவிர வேறு யார் உதவுவார்கள்? என் அன்பே, நான் உங்களை பின்பற்ற போகிறேன் என்றாலும் உங்களை விட்டு பிரிந்த நான் ஒரு கணம் உயிர் வாழ்ந்தேன் என்ற பழி என் மீது சுமத்தப்பட்டு அது எப்போதும் நீடிக்கும். வேறு உலகிற்கு சென்றுவிட்ட உங்களுக்கு நான் எவ்வாறு மலர் வளையங்களை அணிவிப்பேன்? உங்கள் உடல் அழிந்த பிறகு உங்கள் தோழன் சந்திரன் தான் உதயமாவது வீண் என்று எண்ணி வேதனைப்படுகிறான். ஆண் குயில்களின் மதுரமான பாடலிசையில் இருந்து மாமரங்களின் பூக்கள் மலரத் தொடங்கிவிட்டன. அப்பூக்களை யார் பானமாக பிரயோசனப்படுத்துவார்கள்? இந்த தேனீகளின் வரிசை பலமுறை உங்களுடைய வில்லுக்கு நானாக பயன்பட்டன. அதே வரிசை தங்களுடைய உரத்த ரீங்கார சப்தத்தால் துயரத்துடன் புலம்பும் என்னை பின்பற்றுகின்றன. நான் கோபித்துக் கொண்டிருந்த சமயம் என்னை தலையால் வணங்கி கெஞ்சி கூத்தாடி சற்று பயத்துடன் நடுங்கியவாறு என்னை தழுவினீர்கள். அதன் பின்னர் நாம் ரகசியமாக காதல் லீலைகளில் ஈடுபட்டோம். அதெல்லாம் இப்போது என் நினைவுக்கு வந்து போகின்றது. காதல் லீலைகளில் கைதேர்ந்தவரே, இந்த பருவத்திற்கு ஏற்ற உரிய பூக்களால் உங்களால் செய்யப்பட்ட மலர் அலங்காரம் அப்படியே இருக்கிறது. இதை செய்த உங்கள் அழகான தேகத்தை காணவில்லையே? என்னவனே, வாருங்கள். கொடூர தேவர்கள் உங்களை அழைத்ததால் சென்று விட்டீர்கள். என் இடது காலுக்கு வண்ணம் பூசிக்கொண்டிருந்ததை இடை நடுவில் விட்டு சென்றீர்களே. இப்போது வந்து அதை தொடருங்கள். வசந்தனை நோக்கி ரதியின் முன்வைப்புகள் கவனத்தை பெறுகின்றன. வசந்தனே, உன் தலைவனின் விதியை பார். புறாவின் நிறத்திலுள்ள அவரின் சாம்பல் அங்கும் இங்கும் இறைக்கப்படுகிறது. என்னவனே, உங்களை காண ஆவல் கொண்டு வந்த வசந்தன் இதோ நிற்கிறான். இப்போதாவது உங்கள் தரிசனத்தை கொடுங்கள். ஆண்களுக்கு பெண்களிடத்தில் உள்ள காதலை நம்ப முடியாது. ஆனால் உயிர் தோழர்களிடத்தில் அவ்வாறு இல்லை. காற்றால் அணைக்கப்பட்ட விளக்கு போல உன் நண்பன் திரும்பி வர முடியாத இடத்திற்கு போய்விட்டான். பொறுக்க முடியாத பெரும் துயருடன் நான் இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு மன்மதனை மட்டும் அழித்ததில் விதியும் குற்றத்தின் வழியில் தான் சென்றிருக்கிறது. கொடியை உறுதியாக தாங்கும் மரத்தை யானை பிடுங்கிவிட்டால் அந்த மரத்தில் சுற்றியிருக்கும் கொடி கீழே விழுந்து தானே ஆக வேண்டும். வசந்தனே, திக்கற்ற எனக்கு நெருப்பை கொடுத்து என் கணவரிடம் அழைத்து செல்லும்படி செய். நான் இதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன். நிலாவொளி சந்திரனுடன் போய்விடுகிறது. மின்னல் மேகத்துடன் மறைகிறது. மனைவி கணவரை பின்தொடர வேண்டும் என்பதையே உயிர் அற்றவைகள் கூட வலியுறுத்துகின்றன. என்னுடைய அன்பான கணவனுடைய சாம்பலை எடுத்து எனது மார்பகங்களை அலங்கரித்துக் கொண்டு மெத்தையில் படுப்பது போல் என் உடலை நெருப்பில் கிடத்துவேன். எங்கள் இருவரின் மலர் படுக்கையை உருவாக்குவதில் நீ உதவி இருக்கிறாய். அவ்வாறே ஒரு சிதையை அடுக்கும்படி கைகளை கூப்பி உன்னை வேண்டுகிறேன். என் உடம்பு கொழுந்துவிட்டு எரியும்படி நீ விசிறுதல் வேண்டும். ஓ வசந்தனே, மன்மதனின் அந்திமச் சடங்குகளை செய்யும் போது அவருக்கு பிடித்தமான காற்றில் அசையும் மாமரத்தின் பூக்களை உபயோகிப்பதில் கவனமாக இருப்பாயா? உயிரை விடுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட ரதியானவளிடம் விண்ணிலிருந்து அசரீரி பின்வருமாறு பேசுகிறது. மன்மதனின் மனைவியே, உன் கணவன் உன் கண்ணில் படாமல் வெகு காலம் இருக்க மாட்டான்.
சிவனுடைய கண்களிலிருந்து கிளம்பிய கோபமாகிய நெருப்புக்கு இரையான விட்டில் பூச்சி போல அவன் ஏன் ஆளானான் என்ற காரணத்தை கேள். மன்மதனால் தூண்டப்பட்ட காமத்தால் பிரம்மா தன்னுடைய மகளிடமே காதல் கொண்டார். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மதனை சபித்தார். அதனாலேயே இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது என கூறியது. பிரம்மாவின் மகனான தர்மன் மன்மதனுக்காக தகப்பனிடம் பரிந்து பேசுகிறார். அப்போது பிரம்மா, பார்வதியின் தவத்தால் கவரப்பட்ட சிவன் அவளை மணந்து கொள்வார். அந்த மகிழ்வான தருணத்தில் மன்மதன் அவன் உடலை திரும்பவும் கொடுப்பார். எனவே பெண்ணே, சூரியனால் உலர்ந்து போன தண்ணீருடைய நதி எப்படி மழைக்காலம் வந்தவுடன் எவ்வாறு நிரம்புகிறதோ அதுபோல கணவனுடன் சேரப்போகும் இந்த உடலை கவனமாக பாதுகாப்பாயாக. இவ்வசரீரியின் மொழிகளால் தனது தற்கொலை எண்ணத்தை கைவிட்டவளாக ரதி தன்னை தேற்றிக் கொள்கிறாள். காமம் முறையாக கை கொடுக்கப்படுதல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கூற்றும் அவதானத்திற்குரியது. பிரம்மன் மட்டுமல்ல, தேவர்களும் காமத்தை முறையாக பின்பற்றாத பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. பொருந்தா காமம் குறித்து புராண கதைகளும் விமர்சன கண்ணோட்டத்தில் உற்று நோக்கப்படுகிறது. அவ்வாறே இயற்கை நெறி காலத்தில் காதலும் வீரமும் பல்வேறு சிக்கல் நிலைகளை தோற்றுவித்துள்ளன. அவற்றிலிருந்து மனிதர்களை மீட்கும் முயற்சியிலேயே அறநெறி காலத்தின் அவசியம் உணர்த்தப்பட்டது. சங்க காலத்திலேயே காமன் பற்றிய அவதானம் பேசப்படுகிறது. காமம் முறையாக கையாளப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் வகையில் காமன் கூத்தின் பிரயோகம் மிக அவசியமாக உணர்த்தப்பட்டு வந்துள்ளது. மலையக மக்களிடத்தேயும் பலதார மனங்கள், துஷ்பிரயோக செயற்பாடுகள், பெண்கள் காம பொருளாக மாத்திரம் அணுகப்பட்ட யதார்த்தங்களும் கவனத்திற்குரியது. வக்கிரம் கொண்ட ஆண்களிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உணர்த்தும் கைங்கரியத்திலும் இக்கூத்தின் பயில்நிலை செல்வாக்கு செலுத்துகிறது. எது எப்படியாக இருக்கிறதோ முறையாக காமம் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உயரிய பண்பாட்டினை வலியுறுத்தும் பாங்கு கவனத்திற்குரியதாகும். தமிழர் சமூகத்தில் பெண் தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக காமன் கூத்தும் அமைகிறது. சிவனை எதிர்க்க துணிந்த ரதியின் தற்துணிவும் இங்கு கவனம் பெறுகிறது. இந்நிலையில் யதார்த்த நிலையை அறிந்தவளாக ரதி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதையும் உணர முடிகிறது. பொதுவாக காமன் கூத்து தொடர்பில் மதன் ரதி உறவு முறை தொடர்பிலான வேறுபட்ட அவதானங்களும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. மதன் ரதிக்கு சகோதரன் என்ற முன்வைப்பும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். சகோதரர்களிடையே கலவி நியாயமானதா? இவ்விடயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? அவ்வகையில் காமன் கூத்தை எவ்வாறு கூத்தாக ஏற்றுக்கொள்வது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. பரிமாணவாதம் பேசுபொருளாக அவதானத்தை பெற்ற நிலையில் உயிரின் உற்பத்தி தொடர்பில் மூலமொன்றில் இருந்து ஒவ்வொரு இனமும் விருத்தி பெற்ற நிலையை அவதானிக்க வேண்டியுள்ளது. ஆண் பெண் இணைவு என்பதே உயிரின் உற்பத்தி தொடர்ச்சி நிலைக்கு காரணமாக அமைந்தது. அவ்வகையில் மதன் ரதி தொடர்பான இவ்வகையிலான உறவு குறித்த கவனம் காமன் கூத்தின் காலமூப்பு நிலைமைக்கு ஆதாரமாக அமைகிறது. தொடக்கத்தில் உடல் இன்ப நிலைக்கு ஆண்குறிக்கு பெண்குறியும் பெண்குறிக்கு ஆண்குறியுமே அவசியப்பட்டதாக விளங்கியது. நிறமூர்த்தம், DNA தொடர்பு நிலையில் இரத்த உறவு ஏற்படுத்தும் பாதிப்பு நிலை தொடர்பிலான புரிதல் இரத்த உறவுகளின் பாதிப்பு நிலையை சிந்திக்க தூண்டியது. அதன் வலியுறுத்தலே பண்பாடு தொடர்பான வலியுறுத்தல். இந்திய நாகரிக மரபில் சைவ வைணவ மதங்களிடையிலான போட்டி நிலை கவனத்திற்குரியதாகும். தமிழர்களிடத்தே ஆரியவாத முனைப்பு பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துள்ளது. தமிழர்கள் சைவர்கள் என்ற வகையில் ஆரியர்களது தாக்கம் தமிழர்களின் வாழ்வியலில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழிலும் சைவத்திலும் ஆரியவாத சிந்தனைகள் உட்புகுந்து தமிழர்களிடத்தே பெரிதும் கலப்படத்தன்மையை ஏற்படுத்தியமையை அறியலாம். அவ்வகையில் கூத்து என்பதும் ஆரியர்களிடத்திலிருந்து தமிழர்களுக்கு ஊடுகடத்தப்பட்டமையை அறியலாம். தமிழர்களிடத்தே ஆரியர்கள் கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருப்பார்கள் என்ற பழமொழி புழக்கத்தில் இருக்கின்றமை கவனத்திற்குரியதாகும். இப்பழமொழி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருக்கணும் என்றவாறு பிரயோகிக்கப்படுகிறது. மலேக மக்களால் நேசிக்கப்படுகிற கூத்துகளில் முக்கூத்து என்று அழைக்கப்படுகின்ற காமன் கூத்து, அர்ச்சுனன் தபசு, பொன்னர் சங்கர் ஆகிய கூத்துக்கள் முக்கியத்துவத்தை பெறுகின்றன. பொன்னர் சங்கர் தனித்தமிழர் சமூகத்தின் கதையம்சத்தை உட்சுமந்துள்ளது.
அர்ச்சுனன் தபசு ஆரியர்களின் தனித்துவத்தை வலியுறுத்துவதோடு வைணவ மதத்தின் சிறப்பை முன்னிலைப்படுத்துவதாக அமைகிறது. இந்நிலையிலிருந்து ஆரியர்களின் கூத்து வடிவத்திலேயே வைணவத்தை விஞ்சிய ஆற்றலில் சைவத்தை மேன்மைப்படுத்தும் முனைப்பு கவனத்திற்குரியதாகும். உலகின் ஏகன் சிவன்தான் என்று வலியுறுத்தலும் அவதானத்திற்குரியதாகும். காமன் கூத்து சாதியத்தை கைக்கொள்கிறது என்ற விமர்சனமும் உண்டு. சமூகத்தில் பிரிவினையை போதிக்கும் நிலையில் இக்கூத்து மீதான அவதானம் தேவைத்தானா என்ற கருத்து நிலையும் கவனத்தில் கொள்ளப்படுதல் அவசியமாகும். சைவ சமயத்தில் நந்தனாரின் வழி தோன்றல்களாக ஒடுக்கப்பட்டவர்கள் கருதப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்டவர் என்ற நிலைமை நந்தனார் காலத்திற்கு முற்பட்டதாக அமைந்திருந்தாலும் நந்தனார் ஒடுக்கப்பட்டவரின் அடையாளமாக உற்று நோக்கப்படுகிறார். கோயிலில் களம் கிடைக்காமையின் காரணமாக வாசலுக்கு தங்கள் வழிபாட்டுக்கான வழிமுறையை ஒடுக்கப்பட்டவர் வடிவமைத்துக் கொண்ட நிலையில் காமன் கூத்தும் பொட்டல் ஒன்றின் அவசியத்தை பேசி நிற்கிறது. இப்பொட்டல் சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளை கலைக்கும் முனைப்பில் உருவாக்கப்பட்டது. மலேக மக்கள் மத்தியில் பண்பாட்டு அடையாளமாகவும் சமூக இணைப்பை ஏற்படுத்தும் களமாகவும் பொட்டல் விளங்குகிறது. சாதிய நெறிமுறைகளை கடந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேதம் மறந்து அனைவரும் அடையாளமற்று ஒன்றிணைந்து செயற்படும் நிலை மாற்றத்திற்குரிய இடமாக பொட்டல் காணப்படுகிறது. பின்னாளில் மதங்களை கடந்து தோட்டத்தில் காணப்பட்ட கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் இக்கூத்து நகர்வோடு இணைந்து செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பின்னாளில் சிங்களவர்களும் இணைந்து செயற்படுகிறார்கள். இனவாதம் பொருந்தியவர்களுக்கு மலேக மக்களிடத்தே ஒரு பயநிலையை ஏற்படுத்தும் முனைப்பிலும் காமன் கூத்து கவனத்தை பெறுகிறது. இவ்வாறான வேறுபாடுகளை களையும் நிகழ்வாக காமன் கூத்து அமைவதோடு மட்டுமன்றி பெரும்பான்மை இனத்தவர்களின் பாதுகாப்பையும் சிறுபான்மையினருக்கு அளிக்கிறது. இன்று நிறைவுக்கு வரும் சடங்குகள் சம்பிரதாயத்திற்கு அமைவாக 3வது நாள் செயற்பாடுகளுக்கான களத்தை நோக்கி நகர்கிறது. வாழ்வியல் யதார்த்தம், உலகியல் உண்மை, சாப விமோசனங்கள், முன்ஜென்ம வினைகள் என்பவற்றை மக்களுக்கு மீளவும் வலியுறுத்தும் முனைப்பில் ரதிபாத்திரத்தின் பணி அமைகிறது. 2 வாரங்களுக்கு மேலாக கலகலப்பான சூழ்நிலையில் களை கட்டியிருந்த நிலைமை கவலை படர்ந்த நிலையில் காட்சியளிக்கும். முழு தோட்டமும் தூக்கத்தை அர்ப்பணித்த நிலையில் அவர்கள் ஒவ்வொருவரது நிலையும் ஊரே தூங்கிருச்சு என சித்தரிப்பதற்கு ஏதுவானதாக அமையப்பெறும். மீண்டும் 3வது நாள் இரவு காமன் பொட்டலில் ஊர் திரண்டிருக்கும். தொடரும். நன்றி.